ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாகம் 6ங்க. இதுக்கு முன்னாடி இப்போது நான் வந்து தைச்சிட்டு காமிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு பேக்கு. அந்த பேக் தட்டு வந்து பாகம் 5ல் நான் கிளியராக போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க இன்றைக்கி தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல போட்டிருக்க பாகம் 5 நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நான் ஃபுல் கிளியராக நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரண்ட் தட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நான் காட்ட போகிறது 6th பார்ட்டில் என்ன அப்படின்னா கஃப் எப்படி பிடிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ள வெளியில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உள்ள வெளியில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இதில் வந்து உள்ள வெளியில் மார்க் பண்ணுறீங்க இல்லையா, அது கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அது வந்து மேல் பக்கம் வந்து மேலே இருக்கணும், உள் பக்கம் வந்து கீழே போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து லைனிங் எடுத்து வச்சுக்கோங்க. லைனிங்க்கு வந்து நம்மளுக்கு உள்ள வெளியில் கிடையாதுங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இப்போது உள்ள வெளியில் வந்து ஒரிஜினலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரிஜினலாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு ஆவரேஜாக இந்த மாதிரி வச்சு கையில் தடவிக்குங்க. நம்மளுக்கு வந்து நெக்கு, ஷோல்டர், ஆம்ஹோல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கணும். இதில் ஒரிஜினல் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் லைனிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம கழுத்தை மட்டும் கரெக்டாக அந்த குதிரை இடையில ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வெளியில் எடுக்காதீங்க. வெளியில் எடுக்காமலே இன்னொரு தட்டுக்கும் உள்ள வெளியில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம அதில் மிஸ்டேக் ஆனாலும் நீங்கள் இதை எடுக்காமல் அடுத்த பாடி தட்டு வச்சிங்க அப்படின்னா நெக்கு பாருங்கள் அப்படியே ரவுண்டு இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் தப்பு நடக்க சான்ஸ் இல்லை. நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா 2 கழுத்தும் ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி எல் மாதிரி நம்மளுக்கு கழுத்து ஃபுல்லாக கிடச்சிரும். அப்போ 2 தட்டுமே கரெக்டுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவிங் ஆகும். நம்ம நடுவில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நூல் த்ரெட்டு கட் ஆகி போகிறதுக்கு மிஷினில் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து நம்ம தைச்ச இடத்துல வந்து நம்ம கத்திரியில் வந்து வெட்டு போட்டுட்டு அழகாக கீறி விட்டுடலாம். கீறி விட்டுட்டு கரெக்டாக அந்த ஷேப் எடுத்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நான் தெளிவாக ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பேக் தைக்கும் போதே சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஊசி இடங்கிறது மைல்டாக வந்து கீறி விட்டுட்டு திருப்பி போட்டுக்குங்க. எப்போவுமே வந்து நெக்கோ எது வேணாலும் நீங்கள் தைக்கும்போது வந்து இழுக்காமல் தேங்க. அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அழகாக எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடலாம். நான் 12 கிளாஸுமே கண்டிப்பாக பொறுமையாக சொல்லித்தரேங்க. நீங்கள் இந்த 12 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 100% உங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சிக்க முடியும். மற்றவங்களுக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்து சம்பாதிக்க முடியும். அந்த ஒரு இதுக்காக தான் நான் 12 நாள் எஃபெக்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம ஷோல்டரு, ஆம்ஹோல் எல்லாமே வந்து அந்த டம்மி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். போடும்போது இதில் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சைடில் வர ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் போடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் பாடிக்குள்ளே எச்சு கம்மி தங்குச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சைடு சீமில் இருந்தால் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கணும். உள்ளே அப்படியே ஸ்டிச் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா சப்போஸ் அது இருக்காது, ஒரு 99% இருக்காதுங்க, 1% தங்கினாலும் அது சைடில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்க முடியும். பிகினராக இருந்தால் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் சேர்த்து ஸ்டிச் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். சேம் வந்து இதுலேயும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, எந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எந்த மாதிரி வந்து திருப்பி அடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொறுமையாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட்டிங் வந்து நான் போட்டிருக்க மாதிரி பேப்பரில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதில் ப்ராக்டிஸ் ஆனோடனே அன்றைக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே ரேஷன் சாரி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். 100% நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளைவை உங்களுக்காக கண்டிப்பாக தரேன். நான் ஏன்னா நம்ம கிளாஸ்க்கு காசு கொடுத்து நம்ம போகிறத விட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிஜமாகவே அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காசு வந்து சேவிங் பண்ண ஒரு மன திருப்தி எனக்கு இருக்கும். கண்டிப்பாக
என்னால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நான்லாம் வந்து கற்றுக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் யாருமே இல்லை. நாங்களே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டோம். இப்போ அப்படி கிடையாது. யூடியூபர்ஸ் நிறைய பேர் நல்லா சொல்லித்தராங்க. எல்லாமே வந்து அழகாக நம்ம டம்மி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லேருந்து நம்ம பிசுறு இருக்குது இல்லையா, அதை அழகாக வெட்டி விட்டுக்குங்க. வெட்டி விடும்போது இந்த மாதிரி கவனமாக வெட்டுங்க. லைனிங்கில் 1 mm கூட நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. ஒரிஜினலில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு வந்து கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 தட்டுமே சேம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஃபினிஷிங். நம்ம எப்படி கட்டிங்கில் வைக்கிறோமோ அதே ஃபினிஷிங்கில் தான் நம்மளுக்கு தெரியும். இது நீங்கள் கவனமாக நீங்கள் இப்படி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்டாக அந்த யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கஃப் வந்து இப்போ ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்லித்தரேன். எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவலாக இருக்குது. நம்ம இப்போ கஃப் வந்து எடுத்துக்கலாம். கஃப்க்கு வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த ஷேப் உங்களுக்கு தெரியும். அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கேருந்து நம்ம 39 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம 2.5 இன்ச்சு ஹைட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இப்போ இது வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வித்து வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஹைட் வந்து 2.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இது நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணாட்டியும் 1.5 இன்ச்சு வித்து மட்டும் எடுத்துகிட்டு ஹைட் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சைடில் அது வந்து சைடில் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் இருந்து 2வது ப்ளிட் பிடிப்போம். அப்போ நான் சொல்கிறேங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது இப்போ இப்படியே வச்சு ப்ளிட் பண்ணிடுங்க. நான் அதை 2வது ப்ளிட் பிடிக்கும்போது அந்த இதுவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்கள், பர்ஃபெக்டாக இது பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் சேம் நம்ம அதே மெத்தடெலாம் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஹைட் 2.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வித்து, அகலம் வந்து 1.5 இன்ச்சு, அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் வந்து பிடிச்சிக்கோங்க. இது நீங்கள் ஆரம்பத்தில் தாங்க இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்டே கிடையாது. அழகாக நீங்கள் எடுத்தோடனே உங்கள் மைண்டுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது. பாருங்கள், இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளிட் பிடிச்சிட்டோம் இல்லையா, 2வது ப்ளிட் வந்து நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிறது இந்த பட்டிக்கிட்ட வர்றது நம்ம சென்டர் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம பிடிக்கணுங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ளிட் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளிட்டு பிடிக்கிறீங்க இல்லையா, இந்த ப்ளிட்டுக்கு கீழே வந்து அந்த ப்ளிட் வந்து ஒரு 3/4 வாசிக்கு இருக்கணுங்க. அதுதான் அதோட கணக்கு. அதோட டெஃபினிஷன் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், ப்ளிட்ஸ் மட்டும் எப்படி பிடிக்கிறதுன்ட்டு. அது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 2 ப்ளிட்டு பிடிச்சாச்சு. இந்த 2 ப்ளிட்டு தூக்கி வச்சாலே 3வது ப்ளிட்டு எங்கே பிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கே அது தூக்கி காட்டும். சேம் அதே இடத்துல நீங்கள் அந்த ப்ளிட்டை வந்து பிடிச்சிருங்க. இந்த 3 ப்ளிட்டும் நீங்கள் பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ளிட்டோட எட்ஜ்லேயும் நம்மளுக்கு 3/4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு அலோன்ஸ் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு கணக்கு. அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கஃப்பில் வந்து பிரச்சனை வருங்க. கஃப் பிரச்சனை வர்றது அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த 3 ப்ளிட்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து கேப் வந்து 3/4 இன்ச்சு கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கஃப்பு காமிச்சிட்டு அந்த கஃப்பையும் நான் பிடிச்சிட்றேன். அதையும் பார்த்துக்குங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக சூப்பராக நின்றுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரே ஸ்ட்ரோக்கில் பொறுமையாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும். இப்போ இதையும் நான் பிடிக்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். சென்டர் பண்ணிவிட்டு அந்த பிடிக்கிற ப்ளிட்டு வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து ஊசி இடையில வந்து நீங்கள் நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும், எப்படி ஆரம்பிக்கணுங்கிறது கூட நான் வந்து அதை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தரேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதனால் இப்போ நான் சொல்லி கொடுத்து நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா அதில் ஒரு புண்ணியம் எனக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு நீ வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து என்னோடய லைஃப் வந்து இதை வச்சு தாங்க வந்து எல்லாமே நான் பண்ணுறேன். அதே மாதிரியே நம்ம எல்லாருக்குமே லைஃப் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே டேக் கேர், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.